டயபெட்டிக் ஃபுட் அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கால் பாதங்களில் நீங்கள் நிறைய அப்நார்மாலிட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க. எந்த மாதிரினா வீக்கம், ரெட்னஸ், அப்புறம் சீ பிடிக்கிறது, அவங்க காலில் வந்து ஒழுங்காக ரத்த ஓட்டம் இல்லாததுனால அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த செல் அல்லது டிஷ்யூ மட்டும் இறந்து தோற்றம் அளிக்கிற மாதிரிலாம். இது எல்லாமே ஒரு அண்டர்லைன் கண்டிஷன்னால தான் வந்திருக்கும். எந்த மாதிரினா நர்வ் டேமேஜ், ஃபுட் ஆர்ச் இல்லாமல் ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்கிறது, பிளட் வெசல்ஸ் அதாவது ரத்த குழாயில் வந்து டேமேஜ் ஏற்படுறதுனால, ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் ஒழுங்காக எடுத்துக்காமையோ இல்லை எடுத்துக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸையும் ரெசிஸ்ட் பண்ணி பாக்டீரியா வந்து க்ரோ ஆகுறது, சர்வைவ் ஆகுறது, அப்புறம் பாடி இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள்னால. சப்போஸ் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் வரி பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது வரும்லாம் கிடையாது. நீங்கள் உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை ஒழுங்காக மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும். டயபெட்டிக் ஃபுட்டை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? இன்சுலின் தான் கொடுப்பாங்க ஆஸ் யூஷுவல் டயபெட்டிக் கண்ட்ரோலுக்காக. அதையும் மீறி ஆன்டிபயோட்டிக்ஸ், நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு புண்ணு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும். அப்புறம் எம்சிஆர் செப்பல்ஸ் யூஸ் பண்ணலாம் அல்சரேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக. இதையும் மீறி உங்களுக்கு ரொம்ப புண்ணு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டோ ஆம்பிடேஷன் அல்லது பிலோனி அபவ்னி ஆம்பிடேஷன்ஸ், உங்களோட கால், ஃபிங்கர்ஸ், டோஸை வந்து ஆம்பிடேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி எடுத்துருவாங்க. தெரிஞ்சவங்க யாருக்காவது டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். உடனே ஏதாச்சும்னா போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருங்கன்னு சொல்லி அனுப்புங்க.